பிள்ளைகளுக்காக மகன் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே நாங்களும் பரிசுத்த இருதயத்தோடு எங்களை ஆயத்தப்படுத்த, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எங்களை தகுதிப்படுத்த ஆண்டவரே சமூகத்திலே நாங்கள் ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். ஆராதனை முழுவதுமாக ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளிலும் ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களை அழைத்து வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் கேட்கின்ற வசனங்கள், பாடுகின்ற பாடல்கள், கேட்கின்ற வார்த்தைகள் நிமித்தம் எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே சமூகத்தில் நீர் எங்களுக்கு அருளி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மீத நேரத்தை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. முன்பகடி கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 411, இருநூற்றாண்டு கீதம் 27, பாமாலை 15. ஆராதனை கீதங்கள் 411, இருநூற்றாண்டு கீதம் 27, பாமாலை 15. அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன்.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாக அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை பிடித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கும் மனஸ்தகப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணங்களில் நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, உம் வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திற்கு பிரவேசியாதேயோ. நமக்கு பாவமில்லை இன்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுடைய இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தால் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட வேண்டிய நபர்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கர்வசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நாம் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் முழங்கால் படிக்கிட்டு பொதுவான பாவ அறிக்கை சேர்ந்து இருப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழிக்கு அழைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செயற்கைகளை செய்யாமல் செய்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் சொன்ன வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்கப்படும் குற்றங்களை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்களுக்கு பொறுமையாயும் பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகும்படி நாங்கள் பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்கள் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். தேவனை எப்பொழுது இரக்கம் செய்கிறது மன்னிக்கிறது உமக்கு சுபாவம் லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கலினாலே எங்கள் கட்டுண்டவர்களாயும் உருக்கமான இரக்கத்தினாலே எங்கள் கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து வச்சுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை உண்டாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் அவர்களில் செய்யப்படுகிறது போல உம்முடைய செய்யப்படுவதாக. அதுபோல எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்காமல் தீமை நன்மைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எழுதியும் உடையவர்களே. ஆண்டவரே, எங்கள் உதவிகளை திறந்தருளும். தேவனுக்கு ரட்சிப்பதைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக.
சங்கீதம் 63. தேவனே, நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விளத்ததும் தண்ணீரற்றதுமான இடத்திலே என் ஆத்மா உம்மை தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் ஒரு சட்டைகளின் நிழலை கழிவுறுகிறேன். என் பிராணனை அழித்து தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ராஜாவோ தேவனின் கழிவுறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேலே வழங்குவார்கள், பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். இப்பொழுது
உட்காருங்கள். முதலாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். முதலாவது வேத பாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. எரேமியா 31வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயத்திற்கு தப்பி மீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வகாலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம். வாருங்கள் என்று எப்ராயிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறுங்கால
இரண்டாவது வேத பாடம் வாசிக்க கேட்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. எபேசியர் 3வது அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகாரனாகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறைப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. சிறுவர்கள் சத்தியவசனம் கூறுவார்கள். சத்தியவசனம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம்.
அன்பினால் கிறிஸ்துவுடன் நடத்தல். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். எரேமியா 31 வருகின்ற வாரத்திற்கான சத்திய வசனம். என்றென்றும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆம் என்றார். ஆமென். மத்தேயு 28 பின்பாகம். பரிசுத்த உபாகமம். CSI தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் குளத்துக்குடியிருப்பு சேகரம் தங்கையாபுரம் நமது சபையை சார்ந்த திரு பி. மில்டன் என் சாந்தி அவர்கள் குமாரர் என் கோயில்ராஜன், CSI சென்னை திருமண்டலம் ஆவடி திருச்சபையை சேர்ந்த எஸ். ஜோசப் ராஜகுமார், எஸ். எப்சிபா அவர்களின் குமாரத்தி ஜே. ஸ்டெபானியாவும் பரிசுத்த விவாகம் செய்ய போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேரக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்துப்பூர்வமாக சேகர குருவானவர்களுக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. CSI தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் குளத்துக்குடியிருப்பு சேகரம் தங்கையாபுரம் நமது சபையை சார்ந்த திரு பி. ஆபிரகாம் டேவிட், ஏ. பெர்சியா அவர்களது குமாரன் ஏ. டேனியல் ராஜு, பழையப்பேட்டை சேகரம் பழையப்பேட்டை சபையை சேர்ந்த திரு எம். ராமச்சந்திரன், எம். பேச்சியம்மாள் அவர்களின் குமாரத்தி ஆர். ராஜேஸ்வரி என்ற ஜெஸ்ஸியும் பரிசுத்த விவாகம் செய்ய போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேரக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்துப்பூர்வமாக சேகர குருவானவருக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. CSI தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் குளத்துக்குடியிருப்பு சேகரம் தங்கையாபுரம் நமது சபையை சார்ந்த திரு ஸ்டீபன், திருமதி எஸ். ஜெயராணி அவர்கள் குமாரர் எஸ். சார்லஸும், சியோன் நகர் சேகரம் பரிசுத்த சியோன் ஆலயம் சபையை சேர்ந்த திரு ஞான்ராஜ், திருமதி ஜி. சாரா அவர்களின் குமாரத்தி ஜி. ஜெரி அனுஷாவும் பரிசுத்த விவாகம் செய்ய போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேரக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்துப்பூர்வமாக சேகர குருவானவருக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. பரிசுத்த விவாகத்தில் சேரப்போகின்ற தம்பதியினருக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற இந்த திருமண பந்தத்தில் இணைய இருக்கின்ற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பெயர்கள் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு தம்பதிகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று
ஏற்ற துணையை ஆண்டவரை நீர் ஏற்படுத்தினீர். ஆதாமுக்கு ஏவாளை போன்று, ஈசாக்குக்கு ரெபெக்காளை போன்ற ஆண்டவரை இந்த நாளிலே நாங்கள் அறிக்கை வாசித்த இந்த பிள்ளைகளை நியமித்திருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா ஆண்டவரை நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். வாலிப காலம் முழுவதும் என்னுடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்கள் தங்களுடைய இருதயத்தின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்தேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற நாட்களிலே ஆண்டவரை புதியதாக திருமண வாழ்வுக்குள்ளாக இருக்கின்றார்கள். பிள்ளைகளை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். தேவையான ஆலோசனைகள் ஆண்டவரை, தேவையான பாதுகாப்பு, தேவையான ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து ஆண்டவரை குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தும், நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. அறிவிப்புகள். இன்று இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூடுகை, தாய்மார் கூடுகை மற்றும் ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதியம் 2 மணிக்கு விடுமுறை வேதாகம பள்ளி பிபிஎஸ் வகுப்புகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிபிஎஸ் வகுப்புகள் நடைபெற இருப்பதால் வாலிப பெண்கள் கூடுகை, தாய்மார் கூடுகை மற்றும் ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த இரவு ஆராதனைக்கு பிறகு கரண்ட் ஜெப கூட்டமாக நமது பழைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை பிள்ளைகள் யாவரும் தங்கள் கையின் பிரயாசங்களை ஆலய தீபாவளிக்காக தந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 7ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆராதனைக்கு பிறகு பிபிஎஸ் மாணவர்கள் ஊர் சுற்றும் பவனி நடைபெறும். பிபிஎஸ் பாடல்கள் படித்துக் கொண்டு ஊரை சுற்றி பவனியாக வருவார்கள். நாம் யாவரும் அதற்காக ஜெபித்துக் கொள்வோம். வருகின்ற 9ஆம் தேதி சனிக்கிழமை, வருகின்ற 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஆராதனைக்கு பிறகு பிபிஎஸ் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி இரவு ஆராதனைக்கு பிறகு பிபிஎஸ் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக பிபிஎஸ் ஆசிரியர்கள் யாவரும் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக நாம் யாவரும் ஜெபித்துக் கொள்வோம். வருகின்ற ஜூன் மாதம் 28ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதி நமது ஆலயத்தில் பிரதிஷ்டை மற்றும் அசன பண்டிகை நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. அதற்காக நாம் யாவரும் ஜெபித்துக் கொள்வோம். வெளியிடங்களில் இருந்து எல்லோரும் பிரயாணப்பட்டு என்ன செய்வாங்க, வருவாங்க. அவருடைய பிரயாணங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய ஜெபங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளையும், வெளியிடங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாப்பாக அழைத்து வர வேண்டும். அசன காரியங்கள், பிரதிஷ்டை காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக, எந்த ஒரு குறைவும் இன்றி, எந்த ஒரு தடையும் இன்றி அவருடைய நாமம் மகிமைப்பட நிறைவாக நடைபெற வேண்டும் என்று நாம் நம்முடைய ஜெபங்களில் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம ஜெபித்தால் மாத்திரமே எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். நம்முடைய தனி ஜெபங்களிலே, நம்முடைய குடும்ப ஜெபங்களிலே அதற்காக நாம் யாவரும் ஜெபித்துக் கொள்வோம். மற்றொரு முக்கிய அறிவிப்பு, அசன புத்தகங்கள் வெளியிடங்களில் உள்ள முகவரிக்கு அனுப்பப்படுகின்றது. ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த முகவரிக்கு கிடைப்பதில்லை என்று சொல்லப்படுகின்றது. அதனால் ஏதேனும் மாற்று முகவரி இருந்தால் அதை ஆலய பொருளாளரிடம் தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆலய பணியாளர்களிடம் அல்லது ஆலய பொருளாளரிடம் தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சரியான முகவரியை கொடுத்து அந்த அசன புத்தகங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அசனத்திற்கான தேவைகள் அநேகம் உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். அதற்காக அனைவரும் உற்சாகமாக நன்கொடை கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிரதிஷ்டைக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற வரியானது 2000 ரூபாய். வரி 2000 ரூபாய். வயல் அரிசி குருணைக்கு 50 ரூபாய். ஒரு முறை அரிசிக்கு 4600 ரூபாய். தேங்காய் எண்ணெய் ஒரு டின் 5000 ரூபாய். துவரம் பருப்பு ஒரு மூடை 13000 ரூபாய். மற்றும்
இதர தேவைகளுக்கு நன்கொடை கொடுக்க விரும்புகின்றவர்கள் சபை நிர்வாகிகள் அல்லது ஆலய பொருளாளர் அல்லது சபை ஊழியர்களை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அசன தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று நாம் அனுதினமும் உடைய ஜபங்களை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரை திருமண்டலம் சுற்றுச்சூழல் கரிசனை துறை நடத்தும் கனம் ஆர்டர் சபைமன்ற அளவிலான கால்நடை வளர்ப்பு பயிற்சி முகாம் திருமறையூர் வளாகத்தில் மே மாதம் 4ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் யாவரும் உற்சாகமாய் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கால்நடை வளர்ப்பதற்கு தேவையான ஆலோசனை, அதற்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் கலந்து கொண்டு பயன்பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துதி ஆராதனையாக வருகின்ற மாதம் 5 வாரம், இந்த மாதம் 5 வாரம் இருப்பதால் கடைசி வாரம் துதி ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துதி ஆராதனையை தாங்குவதற்கு நமது சபையை சேர்ந்த எஸ். ஆல்பர்ட் அவர்களது மகன் ஏ. கிறிஸ்துதாஸ் அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். நம் அனைவருக்கும் குடும்ப உறுப்பினர் படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை இன்றைய தினத்திலே நிரப்பி சபை ஊழியரிடம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். குடும்ப உறுப்பினர் படிவம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்திருக்கிறேன். யாவரும் அதை இன்றைய தினத்தில் நிரப்பி சபை ஊழியரிடம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள், திருமண நாள் நிரப்புவதற்கு கொடுக்கப்பட்ட படிவத்தை போன்று அலட்சியமாக இருந்து விடாமல் கட்டாயமாக அதை நிரப்பி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த திருமண்டலத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆர்டர், அதற்கு அனைவரும் கீழ்ப்படியும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாட்களில் மறைந்திருக்கும் மன்னா தேர்வு அனைவர் அந்த வினாத்தாளை பெற்றுக்கொண்டு எழுதினார்கள். அனைவரும் அந்த வினாத்தாளை திருமண்டல முகவரிக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மறைந்திருக்கும் மன்னா வினாத்தாளை எழுதி முடித்தவர்கள் உடனடியாக அதை திருமண்டல முகவரிக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த வினாத்தாளில் திருமண்டலத்துக்குரிய முகவரி இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஞாயிறு நமக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற ஞாயிறு நமக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற நாட்களில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசரிக்கின்ற பிள்ளைகளின் பெயர்களை வாசிக்கிறேன். பிறந்த நாள் ஆசரிப்பவர்கள் 4ஆம் தேதி ஏ. பிரிசி சாம் செல்லம், வைஃப் ஆஃப் ஏ. அருள்தாஸ் சாமுவேல், பெங்களூர். 5ஆம் தேதி ஆர். அரவிந்த், சன் ஆஃப் எம்.ஆர்.பி. பீட்டர், பெங்களூர். எஸ். மெர்லின் பெட்சியா, டாக்டர் ஆஃப் கே. சாந்த பிரகாஷ், பண்ருட்டி. ஆர். ஜெயபால், சன் ஆஃப் ஜே. ரவி அருள்தாஸ், குண்டூர். 6ஆம் தேதி டி. மாணிக்கராஜ், சன் ஆஃப் எஸ். தங்கமணி, தங்கையாபுரம். பி. டேனியல் ஞானமணி, சன் ஆஃப் ஜி. பீட்டர் சக்கரவர்த்தி, சீருகுப்பா. 7ஆம் தேதி ஜே. எபனேசர், வைஃப் ஆஃப் டி. ஜான்சன், சித்தூர். ஆர். ரெட்சன், சன் ஆஃப் எஸ். ஆர். ராஜன், பெங்களூர். ஆர். ஜான் யோசுவா, சன் ஆஃப் பி. ராஜன், எஸ். ஆர். ஓஸ்பேட்டை. 8ஆம் தேதி கே. லெஸ்லி, டாக்டர் ஆஃப் கோயில் பெற்று, சென்னை. வருகின்ற நாட்களில் திருமண நாள் ஆசரிக்கின்ற பிள்ளைகள் 4ஆம் தேதி காபிரியல் ஞானசெல்வம், எபன்சி, கோசூர். 5ஆம் தேதி ஜி. ரவிக்குமார், ஏனோஸ், ஆர். ரோஸ்லின், கிருஷ்ணகிரி. 6ஆம் தேதி எஸ். விஜிபால், வி. பிரிஸ்கிலா, கோவை. 7ஆம் தேதி எஸ். கிறிஸ்டோபர், சி. பெல்சியா, ஈரோடு. 8ஆம் தேதி ஜே. ஜெபத்துரை, ஜே. சோபா ஜெபகிரேஸ், வேலூர். 9ஆம் தேதி
எஸ் பேதுரு அகஸ்டின், பி பௌசி பிரசன்னா, கோஸ்பேட்டை. இவர்கள் வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கின்றார்கள். திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் ஆசரிக்கின்ற பிள்ளைகளுக்கு சபை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இப்பொழுது பாடகர்கள் ஒரு சிறப்பு பாடல் என்று பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவர், இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, தங்களது பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுடைய பெயர்களை ஆண்டவரே நாங்கள் வாசிக்க கேட்டேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பெயர்கள் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதும் கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தி இக்கட்டின் பாதைக்கு துணையாக நின்று இன்னலின் வேலைகளை ஆண்டவரை நீ கைதோக்கி எடுத்த புதிய ஆண்டிற்குள்ளாக நீ அழைத்துக் கொண்டிருக்கிறேன். புதிய ஆண்டின் குடும்ப வாழ்வுக்குள்ளாக நீ அழைத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற காரியங்களில் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரை நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கட்டளையிடும். எந்த ஒரு பலவீனங்களும் உங்களுடைய பிள்ளைகளை அண்டிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய சட்டைகளின் மறைகளை என்னுடைய பிள்ளைகளை ஓடி மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் சிந்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, வானத்தில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும்படியா நாங்கள் சிந்திக்கிறோம் அப்பா. விசுவாசத்தினால் உண்டாகும் இல்லாத சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கின்றன ஆண்டவரே. அந்த வாக்கு தத்துவத்தை உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வரை அதனின் காலத்திலே நேர்த்தியாய் நிறைவேற்றும்படியா நாங்கள் சிந்திக்கிறோம் அப்பா. உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். Amen.
ஜெபம் பண்ண கடவோம். புறமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரிந்து செய்யப்படுவது போல உம்முடையும் செய்யப்படுவதாக. அதனால் அப்பத்தை எங்களுக்கு எங்களுக்கு விரோதமாக எதுவும் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையை விட்டு ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய வேலைக்காரருக்கு நிதியை தரிப்பீயும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பிரபுரணைகள் இதயத்தை சுத்திகரியும். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். அன்பினால் கிறிஸ்துவுடன் நடத்தல். எங்கும் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எங்களை சந்திக்கிற உம்முடைய அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம். உம்மை விட்டு வழிவிலகி செல்லுகிற போது உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய தொடுதலினாலும் எங்களை சந்தித்து எங்கள் வாழ்வை உம்முடைய சித்தத்தின் வழியிலே நடத்தியர்களும். எங்கள் வாழ்வின் பயணத்திலே நாங்கள் களைப்பொரு பொழுது உம்முடைய வல்லமையும் ஆறுதலையும் அளித்து எங்களை போதித்து வழிநடத்தியர்களும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக ஜீவித்த அரசாளுகிற உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தை இவர்களுமாகிய தேவனே, உம்மை அழிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பது மேசியாதீனம். தேவரிலிருந்து நமக்கு கொண்டிருக்கிற முதலியராகிய நாங்கள் இந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்னமும் வென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமை நடத்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மதிமிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் ஒரு பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமை நடத்திய தேவனே, எங்கள் அத்தியட்சமார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தெரிகளுடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் முகத்தம பிரியமானவர்கள் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் மயமல் பெயர் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்பாக இதை கட்டளையிட்டார்கள். அருள்வரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 763, 200 கீதம் 548, பாமாலை 367. ஆராதனை கீதங்கள் 763, 200 கீதம் 548, பாமாலை 367. ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஓடி குறிப்பியும்.
துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக பொறுப்படுத்தி உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு ஏற்றி பலப்படுத்தி பாடல்கள் வழியாக உங்களை துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் கருவை செய்து இப்பொழுதும் ஆண்டவரே உடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மறைத்து ஆண்டவரை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் தேவையான ஆலோசனைகள், எங்கள் வாழ்வில் தேவையான எல்லா காரியங்களையும் உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. பாவையிலாக உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய வார்த்தையினால் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரை. பரிசுத்த இதயம் உடையவர்களாக உடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரை கடந்து செல்வதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. எத்தனை கவலைகளோடு எத்தனை கணக்குகளோடு உடைய சமூகத்தில் கடந்து வந்திருந்தாலும் உங்களுடைய வார்த்தை உடைய பிள்ளைகளை தேற்றும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் சமாதானம் உண்டு, அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு என்ற விசுவாசத்தில் உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆட்சி தேற்றும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நாளிலே இந்த வேளையிலே அருளி செய்யும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களை மறைத்து ஆண்டவர் நீர் வெளிப்படும் இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் ஜீவனுள்ள பிதாவே. உட்காருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கம் தெளிஞ்சிட்டா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் நமக்கு விடுமுறையும் மாதம் தான். பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னது லீவு. எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு நினைச்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. எல்லா பாட்டிமாரும் என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நிறைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பார்த்ததுல என்ன உண்டு? சந்தோஷமா செய்யும் இருக்கும். நானும் சின்ன வயசுல இருந்தாங்க. லீவ் விட்டா உடனே கேட்கிறேன், இங்க மதுரை எங்க பாட்டி வீடு மதுரையில் என்ன செய்யுது இருக்குது. நான் லீவ் விட்டா என்ன செய்வேன்? அங்கதான் போவேன். இப்ப நமக்கு என்ன கிடையாது, லீவு கிடையாது. எல்லாருக்கும் லீவ் இருக்கும்போது எனக்கு என்ன இருக்கும்? சரியா? கரெக்டா தங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து வழி நடத்துவார்கள். இன்றைய சத்தியவசனத்தை ஒரு வாசியுங்கள். இன்றைய தலைப்பு என்னது? அன்பினால் கிறிஸ்துவோடு நடத்தல். அப்படிதானே தலைப்பு? தெரியுமா தெரியல? ஏன்னா பிள்ளைகள் யாருமே என்ன செய்யறதில்ல, தலைப்பு சொல்றது இல்லை. அதனால நமக்கு என்ன செய்யறதில்ல, தலைப்பு தெரியறது இல்லை. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பினால் கிறிஸ்துவோடு நடத்தல். நாம் அன்புள்ளவர்களாய் இருந்து அவருடைய அன்பிற்கு பாத்திரவான்களாய் இருந்து அவருடைய வழியில் நாம் என்ன செய்யணும்? நடக்க வேண்டும் என்று என்ன செய்கிறது? வேதம் நமக்கு சொல்லுகின்றது. இன்றைய தலைப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம், அவருடைய அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வருடத்திலே அநேக முறை அன்பை குறித்து நாம் என்ன செய்திருக்கிறோம்? தியானித்திருக்கிறோம். அது அன்பு எப்படிப்பட்டது என்று நாம் என்ன செய்யணும்? தியானித்தோம். இன்றைய நாளில் அந்த அன்பில் நாம் எப்படி நடக்க வேண்டும், அந்த அன்பில் நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும்? சிந்திப்பதற்கு இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு அவருடைய அன்பில் என்ன செய்யணும்? நடக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எல்லாருக்கும் என்ன செய்யுது? இருக்குது. அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த விருப்பம் என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் அவருடைய அன்பை நம்மளால என்ன செய்ய முடியல? உணர முடியல. அவருடைய அன்பில் நடக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் நம் அனைவருக்குள்ளுமாக இருக்கின்றது. ஆனால் அந்த அன்பை உணர்வதற்கு நம்மளால என்ன செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தின் காரியங்கள் அவருடைய அன்பிற்குள் நம்மை அழைத்து செல்வதற்கு தடை செய்கிறது. இந்த உலகத்தின் மாயையில் அநேக நாட்களில் நாம் சிக்கிக்கொண்டு அவருடைய அன்பில் நடப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். நாம் நன்றாக சிந்தித்து பார்த்தோமானால், சிறு வயதிலிருந்து நம்முடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டோமானால், சின்ன வயசுல எந்த ஒரு கள்ள கவனமும் இல்லாம ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்பதும் ஆண்டவரோடு கூட நாம் ஜெபத்தில் நிலைத்திருப்பதற்கு அவ்வளவு விரும்புவோம். அப்படிதானே? சின்ன வயசு பசங்களை பார்த்து, சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வேதத்தை வாசிப்பதற்கு என்ன செய்வாங்க? ஒரு நேரம் கொடுப்பாங்க. சின்ன வயசுல பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த வேத வசனங்களை வாசிப்பதற்கு அவ்வளவு ஆர்வம் உடையவர்களாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனா வளர வளர அந்த ஆர்வம் என்ன செய்யுது? குறைந்து விடுகிறது. ஏன் அப்படி நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் நமக்கு ஒரு சில பொறுப்புகள் என்ன செய்யுது? உலக பிரகாரமாக கொடுக்கப்படுகிறது. சிறு பிள்ளைகளுக்கு படிப்பு முடிஞ்சதும் வேலை முடிஞ்சதும் கல்யாணம் முடிஞ்சதும் குடும்ப பொறுப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? அடுத்தடுத்த ஒரு பொறுப்புகளுக்குள்ளாக நாம் என்ன செய்யறோம்? கடந்து வந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவரை
தேடுவதற்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. சிறு வயது உள்ளது போல நாம் ஆண்டவரை இன்றைக்கு தேடுகிறோமா என்பதை என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் சிறு வயதில் கிறிஸ்துவோடு நடந்தோம், கிறிஸ்து நம்மை கரம் பிடித்து நடத்தினால் என்று நாம் என்ன செய்யறோம், விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் பெற்றோர்கள் சிறு வயதில் இருந்து அந்த வேதத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து, வேத வசனங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து என்ன செய்வாங்க, வளர்ப்பாங்க. ஆனா ஒரு சில காலத்துக்கு அப்புறமா அந்த ஈடுபாடு நமக்கு என்ன செய்கிறது, குறைந்து விடுகிறது. உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை ஆட்கொள்கிறதுனால நாம் ஆண்டவரை மறக்கிறோமா அல்லது மறுக்கிறோம், ரெண்டுக்கும் அந்த வித்தியாசம் தான். நாம் ஆண்டவரை மறந்து விடுகிறோமா அல்லது அவரை அறிந்தும் அவரை தேடுவதற்கு நாம் மறுக்கின்ற பிள்ளைகளாய் இருக்கிறோமா என்பதை என்ன செய்ய வேண்டும், இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய அன்பில் நடக்க வேண்டும் என்றால் அது என்னது, அது முடியாத காரியம் கூடதான். நாங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தோம்னா உலக பிரகாரமாக சிறு பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல நம்ம என்ன கற்றுக் கொடுப்போம், நல்லா சொல்லுங்க பார்ப்போம், சிந்திச்சு சொல்லுங்க பார்ப்போம். படிக்கணும் அப்படின்னா நீ படிக்க வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டுருவோமா, கட்டாயப்படுத்தி அடிச்சாவது என்ன செய்வோம், நாம் படிக்க வைப்போம். அப்படிதானே? ஏன், பாஸ் பண்ணாதான் அவனுடைய ஃபியூச்சர் என்ன செய்யும், நல்லா இருக்கும். உலக பிரகாரமா அவனுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த படிப்பை எப்படியாவது கற்றுக் கொடுக்க வேண்டும். படிக்க மாட்டேன்னு சொன்னா அடித்தாவது என்ன செய்யும், பிறப்பை கையாளவன் தன் மகனை பகைக்கிறான்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், அந்த வேத வசனத்தை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், கண்டித்து ஒரு நல்வழிப்படுத்துகிறவர்களா என்ன செய்யணும் இருக்கிறோம். அப்ப தேர்வுல பாஸ் ஆகணும்னா நமக்கு என்ன வருது, கோபம் வருது. கோபம் வருதா இல்லையா? திரும்ப இதை வச்சு நான் ஒரு கேள்வி கேட்கணும், சரியா? உலக பிரகாரம் நமக்கு ஸ்கூல்ல நடக்கிற எக்ஸாம்ல பிள்ளைகள் பாஸ் ஆகல அப்படின்னா கோபம் வருமா வராதா? ஆமாவா? சத்தமா சொல்லுங்க, ஏன்னா சாட்சி வீடியோ ஓடுது, எனக்கு சாட்சி தேவைப்படுது, சரியா? ஆமாவா இல்லையா? ஆமா. சரி, அப்போ இந்த நம்ம ஆலயத்தில் அநேக தேர்வுகள் நடப்பது உண்டு, வேதத்துல அநேக தேர்வுகள் என்ன உண்டு, நடப்பது உண்டு. யாரெல்லாம் நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்புறீங்க? உலக பிரகாரமான காரியங்களுக்கு கட்டாயப்படுத்தி அனுப்புறது நமக்கு ஆண்டவருடைய காரியத்துக்கு எதனால கட்டாயப்படுத்த முடியல? சத்தியவசன தேர்வு நடக்கு. நம்முடைய பிள்ளைகள் எத்தனை வசனம் எழுதுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் எத்தனை வசனம், அதாவது எக்ஸாம் எத்தனை எடுத்தா பாஸ்? 35 மார்க்குக்கு நீங்க சொல்லிக் கொடுப்பீங்களா அல்லது நல்ல மார்க் எடுக்கணும் இன்னும் அதிகமா படின்னு சொல்லிக் கொடுப்பீங்களா? இன்னும் அதிகமா என்ன செய்யணும், படிக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும், சொல்லிக் கொடுப்போம். நம்ம சிறு பிள்ளைகள் சத்தியவசன தேர்வு எழுதுகின்ற பொழுது எத்தனை வசனம் எழுதிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஏதாவது ஒரு பெற்றோர் நீங்க கேட்டதுண்டா? கேட்டது இல்லை. அப்ப இப்ப சொல்லுங்க, நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் எனக்கு இப்பதான் என்ன செய்யணும், வேணும். உலக பிரகாரமாக நம்ம கட்டாயப்படுத்துறோம். ஆண்டவர், அதாவது உலக பிரகாரமான காரியங்கள் உலகத்திற்கு நல்லது, ஆனால் ஆண்டவருடைய வேத வசனம் நம்முடைய வாழ்விற்கு ஆசீர்வாதம். அதாவது உலக பிரகாரமான காரியம் நம்முடைய உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான தேவைகளை கொண்டு வருமே தவிர்த்து அது ஆசீர்வாதத்தை ஒருபோதும் செய்யாது, கொண்டு வராது. ஆண்டவருடைய வேத வசனம் தான் நம்முடைய வாழ்வுக்கு அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? அப்ப சிறு பிள்ளைகளை இந்த வருகின்ற நாட்கள்ல இருந்து 20 வசனத்துக்கு மேலேயாவது என்ன செய்யணும், எழுத வைக்கணும். சிறு பிள்ளைகள் எத்தனை வசனம் நீங்களே போய் கேட்க, நான் சொல்ல மாட்டேன், நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, கேளுங்க. இந்த போன 2025 அந்த சத்தியவசன தேர்வுல நீங்க எத்தனை வசனம் எழுதுன அப்படின்னு என்ன செய்யுங்க, கேளுங்க. அந்த நேரத்துல நீங்க யோசிப்பீங்க, நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலக பிரகாரமான காரியத்துக்கு தான் நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கும். அப்படிங்கிறதுல என்ன செய்யுது, அந்த சாட்சி என்ன செய்யுது, காணப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை அது எழுதினால ஒண்ணு, எழுதுறனாலும் ஒண்ணு. யாரும் என்ன செய்ய போறதில்ல, ஒண்ணுமே சொல்ல போறதில்லை. ஆண்டவருடைய வசனத்தை படிச்சு எழுதினால ஒண்ணு, எழுதாட்டாலும் ஒண்ணு. அதை குறித்து யாருமே எதுவுமே என்ன செய்ய போறதில்லை, சொல்ல போறதில்லை. ஒரு அலட்சியமான எண்ணம் நம்ம அனைவருக்குள்ள என்ன செய்யுது, காணப்படுகிறது. இந்த உலகத்துல முதல் மதிப்பெண் எடுத்தா அதுக்குரிய பலன் அன்றைக்கே கிடைக்கும், அப்படிதானே? இப்போ ஒரு தடவை நம்ம ஸ்டேட்டஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன்,
10ல சேபஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷம் அதை முந்தி யாராவது என்ன செய்வாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வேற யாராவது என்ன செய்வாங்க, சேபஸ் எடுப்பாங்க. முன்னாடி இருந்தவங்களோட பெயர் என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். அப்படிதாங்க. அப்போ இப்ப இந்த வருஷம் வந்து ரிசல்ட் வரப்போகுது. இந்த வருஷம் யார் முதல் மதிப்பெண் எடுப்பாங்கிறது நமக்கு தெரிய வரும்போது அவங்களோட பேர் நமக்கு ஞாபகம் இருக்கும் பொழுது, இதுக்கு முதல் வருஷம் யார் எடுத்தான்னு கேட்டா நமக்கு ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்காது. ஆனா அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த உலக பிரகாரமான காரியத்துக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நாம் ஆண்டவரை குறித்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா பரலோகத்துல நமக்கு முக்கியத்துவம் இருக்காது. அப்படிதானே? உலகத்துல நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை நான் என்ன செய்யல அறியேன் அப்படின்னு சொல்லுவார். நான் ஒவ்வொரு முறையும் சொல்றதுதான், சுத்தி வச்சு எங்க வருவேங்கிறது உங்களுக்கு நல்லாவே என்ன செய்யும், தெரியும். நான் ஒவ்வொரு முறையும் சொல்றதுதான், பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன செய்யுங்க, வசனம் சொல்வதற்கு அனுப்புங்க. ஏன்னா சின்ன வயசுல கற்றுக்கொள்றதுதான் ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துவதற்கு எளிதாக என்ன செய்யும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு 5ல் வளையாது, 50 என்ன செய்யாது, வளையாது. அப்ப 5ல வளைக்கிறோமா 50ல வளைக்கிறோமாங்கிறது பெற்றோர்கள் கையில தான் என்ன செய்யுது, இருக்குது. அப்போ நம்ம பிள்ளைகளை வசனம் சொல்வதற்கு என்ன செய்யுங்க, அனுமதிங்க. சத்தியவசன தேர்வு நடக்கும் போது நிறைய வசனங்களை படிச்சு என்ன செய்யுங்க, எழுத சொல்லுங்க. அநேக பிள்ளைகள் எழுதாம என்ன செய்யறாங்க இருக்காங்க, கோயில் வரைக்கும் வராங்க, கோயில் இருக்காங்க, ஆனா கோயிலுக்குள்ள வந்து அதை என்ன செய்ய மாட்டேங்காங்க, வசனத்தை என்ன செய்ய மாட்டேங்காங்க, எழுத மாட்டேங்காங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு எந்த ஒரு இடமும் என்ன செய்யலாம் கொடுக்கல. உலகத்துல பாஸ் ஆனாதான் மதிப்பு அப்படின்னு தெரியுது. ஆனா இந்த உலகத்துல ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம பாஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம எங்க போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். உலகத்துல பாஸ் பண்ணா ஃபெயில் ஆனா ரீடெஸ்ட் ஒண்ணு உண்டு. திரும்ப அந்த டெஸ்ட் எழுதி என்ன செஞ்சலாம், அதைய வச்சு கூட பாஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நம்ம நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளாம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அது ஒரே ஒரு முறைதான், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த காலம் நம்ம கையில இப்போ இருக்கு. ஆனா நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யாது, ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிற ஒரு காலம் வரும். அந்த வார்த்தை நம்ம கையில இருக்கிறதுனாலதானோ என்னவோ எனக்கு தெரியல, நம்ம என்ன செய்யறது, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. ஆனா அந்த வார்த்தை கிடைக்காமல் போகும். அந்த காலம் வரும்போது அவருடைய வார்த்தையை நம்ம தேடி தேடி அறையும். அப்படிதானே? தேடி தேடி அறையும் பொழுது அதை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. பழைய பாட்டுல ஒரு பகுதி உண்டு, லோத்துவ கொள்றது வந்த போது அந்த தூதர்கள் உள்ள இழுக்கும் போது அந்த வாசல் என்ன செஞ்சாங்க, தேடி அடைந்து கலைத்து போனவர்கள் என்ன செய்ய முடியும், ஒரு பகுதி உண்டு. அதே போல அவருடைய வார்த்தையை தேடி அலக்கழிக்கிற காலம் வரும். அந்த காலத்திற்கு முன்னதாக நாம் எச்சரிக்கையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதுதான், அது எப்படி நடக்கும், அவருடைய அன்பில் நாம் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் அவருடைய அன்பில் நாம் பயணிக்கின்ற பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அன்பில்லை என்றால் ஒன்றும் இல்லை. நம்ம இந்த உலகத்துல ஒருவரிடத்தில் ஒருவர் என்ன செய்யலாம், அன்பாக இருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் அன்பாக இல்லை என்றால் இந்த உலகத்திலே யாரிடத்தில் அன்பாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் என்ன செய்யல இல்லை என்று செய்கிறது வேதம் கூறுகிறது. அப்ப இத்தனை தவறுகள் நம்முடைய வாழ்வில் நாம் வைத்துக் கொண்டு நாம் ஆண்டவருடைய அன்பில் நடக்க வேண்டும் என்றால் அது முடியுமா? நான் என்னென்ன நம்முடைய வாழ்வில் என்ன சேர்த்துதான் செய்யறேன் நான் சொல்றேன். அப்போ நம்மளுடைய வாழ்வில என்னென்ன தவறுகள் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்திருக்கிறோம், நாம் பார்த்திருக்கிறோம். இந்த தவறுகள் நம்முடைய வாழ்வில இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய அன்பில் நடப்பது சாத்தியம் அற்றது. அப்படிதானே? அப்ப ஆண்டவருடைய அன்பில் நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த தவறை நாம் முதலாவது என்ன செய்யணும், திருத்த வேண்டும். ஆண்டவருடைய அன்பில் நடப்பதற்கு நாம் முதலாவது இந்த தவறை திருத்துகின்ற பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த அன்பில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கின்ற பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு சிறுவன் தன்னுடைய படிப்பிற்காக பொருட்களை விற்று என்ன செய்யலாம், அதில் வருகின்ற பணத்தில் என்ன செய்யலாம், படித்துக் கொண்டு இருந்தான். அப்படி பொருட்களை ஒரு வீடாக சென்று அந்த பொருட்களை விற்கின்ற பொழுது ஒரு நேரத்தில் அவனுக்கு என்ன வருகிறது, பசியினால் ஒரு மயக்கம் வருகிறது. அந்த பசி மயக்கத்தினால் ஒரு வீட்டு வாசல்ல என்ன செய்யறான், மயக்கம் போட்டு விடுறான். அந்த வீட்டுல இருந்த ஒரு அம்மா வந்து என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த பையன் தண்ணி கேட்கிறான். அவங்க அம்மா உள்ள போய் என்ன செய்யறாங்க, ஒரு டம்ளர்
அவருடைய பசியை அறிந்து அந்த ஒரு டம்ளர் பாலை என்ன செய்யறாங்க, எடுத்துக்கொண்டு வந்து அதை குடிக்க என்ன செய்யறாங்க, கொடுக்கிறாங்க. அப்படி குடிக்க கொடுக்கின்ற பொழுது அந்த குடித்து விட்டு தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து தன்னுடைய வாழ்நாட்களில் என்ன செய்கிறார், அதனுடைய முயற்சியினால் தன்னுடைய உழைப்பினால் தன்னுடைய படிப்பை முடித்து விட்டு எதிர்காலத்திலே ஒரு நல்ல ஒரு வேலையை, அதாவது மருத்துவ பணியில் என்ன செய்திருக்கிறார், அமர்கின்றார். அவர் செஞ்சது ஒரு சின்ன உதவி. அப்படிதான் அவங்க அந்த சிறுவன் மேல ஒரு சின்ன அன்பு காட்டி அந்த அன்பின் நிமித்தமாக தண்ணிக்கு பதிலாக தண்ணி கேட்டா தண்ணிக்கு பதிலாக என்ன செஞ்சாங்க, பால் கொடுத்து அவனை என்ன செய்தார்கள், அந்த அன்பினால் தேய்ச்சினார்கள். அப்போ 25 வருடம் கழித்து அவர் ஒரு மருத்துவ பணியில் அமர்ந்திருக்கின்றான். அந்த அம்மாவுக்கு என்ன செய்யுது, உடம்பு சரியில்லாம போகுது. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் அந்த மருத்துவமனையில் என்ன செய்யறாங்க, அனுமதிக்கப்படுகின்றார்கள். அந்த அனுமதிக்கப்படுகின்ற பொழுது அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அந்த மகன் அவங்களை பார்க்கலாம். அவங்களை பார்த்த உடனே என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளுகிறான். சிறு வயதில் நடந்த காரியத்தை அறிந்து கொள்ளுகிறான். தனக்கு முடிந்த எல்லா ஒரு சிறப்பான மருத்துவத்தை கொடுத்து அந்த அம்மா என்ன செய்யறான், காப்பாற்றுகிறான். ஆனா காப்பாற்றின பிறகு அந்த அம்மாவுக்கு ஒரு கவலை இருந்தது. எவ்வளவு பில் வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு கவலை என்ன செய்யுது, காணப்படுது. ஆனா அந்த பில்லை கொண்டு வந்து அவங்க கையில கொடுக்கும் போது அந்த பில்லை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய ஷாக். அந்த பில்லுல என்ன இருந்துச்சு தெரியுமா, 25 வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த பில்லுக்கு பதிலாக ஒரு டம்ளர் ஒரு கோலை பால் கொடுக்கப்பட்டாயிடுச்சு, பில்லு முடிந்தது அப்படின்னு சொல்லி அந்த பில் பெய்டு அப்படின்னு சொல்லி செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. அது என்ன, எப்படி அந்த பில் பெய்டு போடப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா 25 வருடத்திற்கு முன்னதாக அந்த ஒரு கோலை பால் என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டு இந்த பில் என்ன செய்தது, சரி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கு. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன செய்யுது, ஞாபகம் வருது. அப்ப நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிறுவன் சிறு வயதுல கிடைத்த அந்த ஒரு சிறு அன்புல அதை நினைத்து என்ன செய்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான். அதை மறந்தா என்ன செய்ய முடியாது, கண்டிப்பா அந்த காரியத்தை செஞ்சிருக்க முடியாது, செய்திருக்க முடியாது. அப்போ அவன் தன்னுடைய வாழ்விலே அந்த அன்பில் நிலைத்திருந்தான். அப்படிதான் அந்த தாயார் காட்டிய அந்த அன்பில் நிலைத்திருந்ததுனால அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவனுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டது. அந்த அன்பை தன் தாயாருக்கு வெளிப்படுத்துவதற்கு அவனுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டது. அந்த காலத்தை அவன் பிரயோஜனப்படுத்தி கொண்டான். அது நிமித்தம் அந்த அன்பிலே நாம் நடக்கின்ற பொழுதே இது சாத்தியமாக என்ன செய்கிறது, இந்த சிறுவன் மூலமாக நாம் செய்ய முடிகின்றது, கற்றுக்கொள்ள முடிகின்றது. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம். ஆனால் இப்பதான் என்ன செய்யலாம், பிரசவத்துக்குள்ளேயே போறோம், சீக்கிரம் முடிச்சது. முதலாவதாக நாம் பார்த்தோமானால் விலகி செல்லும் போது இழுத்துக் கொள்ளுகின்ற அன்பு. விலகி செல்லும் போது இழுத்துக் கொள்ளுகின்ற அன்பு. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை நாம் பார்த்தோமானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நேரங்களில் தன்னுடைய பாவங்களினால் என்ன செய்வாங்க, விலகி போவாங்க. ஆனால் ஆண்டவர் அவருடைய அன்பினால் என்ன செய்வார், இழுத்துக் கொள்ளுவார். அவருடைய அன்பினால் இழுத்துக் கொள்வார். இந்த வேத வசனம் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றது. ஒரு வாக்குறுதி, அதாவது ஒரு உடன்படிக்கையை நமக்கு கொடுக்கின்றது. இந்த பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு இஸ்ரவேல் மற்றும் யூதா ஜனங்கள் மீண்டும் தங்கள் தேசத்தில் புதுப்பிக்கப்படுவார்கள். அந்த வேத வசனத்தை நாம், அந்த வேத பகுதியை நாம் வாசித்து பார்த்தோம்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரமாக இருந்து அதை 2 கோத்திரமாக 10, 2 கோத்திரமாக 2 கோத்திரமாக பிரிந்து செஞ்சாங்க போனாங்க. ஆனா 2 கோத்திரமும் சேர்ந்து புதுப்பிக்கப்படும் காலம் வரும் என்று என்ன செய்கிறது, வேதம் கூறுகின்றது. ஆனால் நாம் சிந்தித்து பார்த்தோம்னால் அந்த பாவத்தின் மூலம் சிறுவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்து அவர்களை திரும்பவும் தம் பக்கமாக இழுத்துக் கொள்ளுகின்ற அன்பை வாக்குறுதியாக செய்திருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நேசிப்பது, ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை என்ன செய்கிறார், நேசிக்கிறார். அவர்கள் பாவத்தை நிமித்தம் விலகி சென்றிருந்தாலும் அந்த பாவத்தை மன்னித்து அவர்களை தம் பக்கமாக என்ன செய்கின்றார், இழுத்துக் கொள்ளுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஒரு தகப்பன் ஒரு மகன் தவறு செய்தால் அதை தண்டித்து என்ன செய்வார், திருத்துவார். ஒரு தாய் என்ன செய்வார், தேற்றுவார். ஒரு அப்பா அழைக்கும் போது அம்மா என்ன செய்வாங்க, அந்த பிள்ளை என்ன செய்வாங்க, தேற்றுவாங்க. அதனால ஆண்டவர் தகப்பனை போல தண்டித்து வழி நடத்துவார், தாயை போல
தேர்ச்சியும் என்ன செய்வார், வழி நடத்துவார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பில் கொடுக்கப்பட்டது அவர்களுடைய பாவத்தை நிமித்தமாக. மீண்டுமாக அந்த பாவத்தை மன்னித்து ஒரு தாயை போல தன் பக்கமாக தேர்ச்சி அரவணைத்துக் கொள்கிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. அந்த வேதத்தை நாம் பகுதியை நாம் பார்த்தோம்னால், நான் மறுபடியும் கட்டுவேன் என்ன செய்கிறார் ஆண்டவர், வாக்குறுதி கொடுக்கின்றார். நான் மறுபடியும் புதுப்பிப்பேன், நான் மறுபடியும் கட்டுவேன் என்ன செய்கிறார் ஆண்டவர், அந்த வாக்குறுதியை வெளிப்படுத்துகின்றார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்த்தோமானால், சமரியாவின் நடுவில் திராட்சை தோட்டங்களை நடுவாய் என்ன செய்கிறது வேதம் கூறுகின்றது. இந்த சமாரியா என்பது வட ராஜ்யத்தின் அழிந்த ஒரு பகுதி. ஆண்டவர் ஒன்றும் இல்லாத இடத்தில் உருவாக்குகின்ற தேவன். இந்த அழிந்த பகுதியிலே அந்த பாழாய் போன நிலத்துல மீண்டும் திராட்சை தோட்டத்தை என்ன செய்வார், நட்டி அதற்குரிய பலனை கொடுப்பேன் என்று என்ன செய்கிறார் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்விலே அநேக நேரங்களிலே நம்முடைய வயலில் விளைச்சல் இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய விவசாயத்தில் நம்முடைய தொழில்களில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை விழுந்த இடத்தில் என்ன செய்வேன், நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக நான் உன்னை என்ன செய்வேன், மேன்மைப்படுத்துவேன். உனக்கு அவமானமாய் காணப்படுகின்ற இடத்திலே நான் உன்னை என்ன செய்வேன், உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று செய்கிற வேதம் நமக்கு சொல்லுகின்றது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யலாம், பயமின்றி என்ன செய்யலாம், விதைக்கலாம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். பாழாய் போன நிலத்திலே நான் அந்த திராட்சை தோட்டத்தை என்ன செய்வேன், நடுவேன், அதன் கனியை என்ன செய்வார், புசிப்பார் என்று செய்கிறது வேதம் கூறுகின்றது. அப்போ நம்முடைய வாழ்விலே பாழாய் போன நம்ம எதை குறித்து கலந்து கொண்டிருக்கின்றோம், அந்த காரியத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார் என்று நாம் விசுவாசிக்கின்ற பொழுது பயமின்றி எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் அந்த காலத்தில் என்ன செய்வார், ஏற்படுத்தி தருவார். ஆனா இந்த எல்லாவற்றையும் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய அன்பில் நடக்கின்ற பொழுது என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தம்முடைய சொந்த உழைப்பின் பலனை தாமே அனுபவிக்கும் காலம் வரும். இதுவரைக்கும் அவருடைய சொந்த உழைப்பின் பயனை பலனை நம்மளால என்ன செய்யலாம், அனுபவிக்க முடியாமல் செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம், சத்துரு அதை என்ன செய்திருக்கலாம், எடுத்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், பயமின்றி உன்னிடத்தில் விளைச்சலை நீ என்ன செய்வாய், காண்பாய். உன் தொழில் ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்வாய், காண்பாய். எப்படி காண்பாய், பயமின்றி காண்பாய். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்ம செய்கின்ற காரியங்களில் தைரியமாக என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். அவர் வாக்கு மாறாதவர். அந்த வாக்கு தத்துவத்தை நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய அன்பில் நாம் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். நாம் அவருடைய அன்பில் நடப்போமானால் அவர் நம்முடைய வாழ்வில் கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்துவத்தை என்ன செய்வார், நிறைவேற்றி முடிப்பார். அவர் தன்னுடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி முடிக்கின்ற தேவன். இன்றைக்கு நாளைக்கு நான் கடத்துகிறவர் அல்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று செய்கிறது வேதம் கூறுகின்றது. இரண்டாவதாக நாம் பார்த்தோமானால், மறுதலிக்கும் போது எடுத்துக்கொள்ளுகின்ற அன்பு. மறுதலிக்கும் போது எடுத்துக்கொள்ளுகின்ற அன்பு. நம்முடைய வாழ்விலே அனுதினமும் ஆண்டவர் என்ன செய்கிறோம், மறுதலிக்கின்றோம். நாம் செய்கின்ற சிறு சிறு தவறுகளினாலே, நாம் செய்கின்ற சிறு சிறு பாவங்களினாலே, நாம் சொல்லுகிற பொய்களினாலே, நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே ஆண்டவர் என்ன செய்கிறோம், மறுதலிக்கின்றோம். தூஷணமான வார்த்தை ஒன்றும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படாமல் இருக்க வேண்டும் என்று, நம்முடைய வாய்க்கு காவல் வைக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி கேட்கின்றோமா? அப்படி கேட்கவில்லை என்றால் நாம் ஆண்டவரை மறுதலிக்கின்ற பிள்ளைகளை என்ன செய்கின்றோம், இருக்கின்றோம். நம்முடைய கோபத்தினால் ஆண்டவரை மறுதலிக்கின்றோம். நம்முடைய அலட்சியத்தினால், நான் கிறிஸ்தவன் தானே, இனி நான் ஆண்டவரை எதற்கு தேட வேண்டும், அவருடைய வேத வசனத்தை எதற்கு நான் வாசிக்க வேண்டும், நான் தான் கிறிஸ்தவன் என்று ஆயிற்றே அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்வது அனைவருக்குள்ள காணப்படுகிறது. அதனால வேத வசனத்துக்கு நாம் என்ன செய்வதில்லை, முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இது நிமித்தம் நாம் ஆண்டவரை மறுதலிக்கின்ற பிள்ளைகளை என்ன செய்கின்றோம், இருக்கின்றோம். பேதுருவை குறித்து நாம் பார்த்தோமானால், மறுதலித்தான், மனங்கசந்து அழுதான், மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டான். நாம் மறுதலித்தோம், மனங்கசந்து மனம் வருந்துகிறோம், ஆனால் ஆண்டவரை மீண்டுமாக நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம். ஆமாவா? ஆண்டவரை முழு மனதோடு நாம் மீண்டுமாக ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகின்ற பிள்ளைகளை என்ன செய்கிறோம், காணப்படுகின்றோம். ஏனென்றால் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம என்ன செய்கிறது, ஆட்கொண்டிருக்கிறது. இது நிமித்தமாக ஆண்டவருடைய ஆண்டையில் நாம் கிட்டி சேர்வதற்கு என்ன செய்கிறோம், தயங்குகின்ற பிள்ளைகளாக என்ன செய்கிறோம், இருக்கின்றோம். பேதுரு அந்த பாவ மன்னிப்பை
பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். ஆனால் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமானால் அந்த பாவ மன்னிப்போடு ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யாது? நின்று விடாது. நாம் நன்றாக சிந்தித்து பார்த்தோமானால் பேதுரு அந்த பாவ மன்னிப்பை நிச்சயத்தை, அதாவது மறுதலித்தான், மனக்கசந்த அல்லது ஆண்டவரை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு ஒரு சில பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றது. யோவான் 21 அதிகாரம் 15 வசனம் முதல் 17 வசனம் வரை நாம் பார்த்தோமானால் பேதுருவிடம் ஆண்டவர் கேட்கின்றார், என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா என்று செய்கிறார் ஆண்டவர் கேட்கின்றார். 3 முறை அதை என்ன செய்கிறார்? கேட்கின்றார். எதற்காக 3 முறை கேட்கின்றார்? 3 முறை மறுதளித்ததுனால என்ன செய்கிறார்? அந்த மறுதளிப்புக்கு பரிகாரமாக அன்பை உறுதிப்படுத்துவதற்கு. அப்படிதானே? நம்ம ஒரு தடவை சொன்னா என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். திரும்ப திரும்ப சொன்னா என்ன செய்வோம்? கேட்போம். அதுபோல அந்த அன்பை உறுதிப்படுத்துவதற்கு அவர் 3 முறை என்ன செய்கிறார்? கேட்கின்றார். என்னை நீ நேசிக்கின்றாயா என்று என்ன செய்கிறார்? கேட்கின்றார். நான் நேசிப்பது உனக்கு தெரியாதா என்று என்ன செய்கிறான்? சொல்றான். அப்படிதானே? அப்போ சொல்லும் பொழுது அவர் ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார். என்ன பொறுப்பை கொடுக்கின்றார்? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இது பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு. என்னது? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. சரியா? நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம மறுதளித்தோம், மனக்கசந்து அழுதோம், மனம் திரும்பினோம். அல்லேலூயா, மனம் திரும்பிட்டோம். அப்படிதானே? அப்ப நமக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மனம் திருமணத்தோட ஆண்டவருடைய வார்த்தை நின்று விடாது. நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பொறுப்பு? பேதுருவினிடத்தில் ஆண்டவர் கேட்டார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார், என் மந்தையில் ஆடுகளை சேர்ப்பாயாக. வைப்பாயாக அல்ல, என் மந்தையில் ஆடுகளை சேர்ப்பாயாக. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிற கேள்வி. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? அதாவது அவரிடத்துல பேதுருவினிடத்துல கேட்டது மெய்ப்பாயாக. ஆண்டவருடைய பொறுப்பை பேதுருவினிடத்துல என்ன செய்கிறார்? கொடுக்கின்றார். ஆண்டவர் இன்றைக்கு கேட்கின்றார், என் மந்தையில் ஆடுகளை சேர்ப்பாயாக என்று என்ன செய்கின்றார்? கேட்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அதாவது நாம் நன்றாக சிந்தித்து பார்த்தோமானால் நாம மந்தையின் ஆடுகளை தக்க வைத்துக் கொள்கிறோம். நாம் மந்தையின் ஆடுகளை தக்க வைத்துக் கொள்ளுகிறோமே தவிர அதை விரிவுபடுத்துவதில்லை. புரியுதா? நாம் நம்முடைய மந்தையின் ஆடுகளை தக்க வைத்துக் கொள்கிறோமே தவிர்த்து அதை விரிவுபடுத்துவதற்கான முயற்சியை நாம் செய்வதில்லை, எடுப்பதில்லை. நாம் சுவிசேஷம் அறிவிக்க செல்லுகின்ற பொழுதும் நாம் என்ன செய்கிறோம்? யாரை ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்களோ அவங்க கிட்டலாம் போய் நாம் ஜெபம் பண்றோமே தவிர்த்து ஆண்டவர் யார் ஆண்டவரை அறியாது இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நாம் என்ன செய்வதில்லை, செல்லுவதில்லை. அவர்கள் ஒரு சிறு கோபப்பட்டாலும் என்ன செய்வதில்லை, நம்ம தள்ளி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதாவது நம்ம ஊழியத்தை நாம் குறை சொல்லவில்லை, ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை அப்படியாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அந்த சூழ்நிலை என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு மந்தையில் ஆடுகளை சேர்ப்பாயாக. நாம் நித்திய ராஜ்யத்தில் போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, எத்தனை ஆடுகளை என் மந்தையில் நீ சேர்த்தாய்? ஆண்டவர் நமக்கு கேள்வி கேட்பார், எத்தனை ஆடுகளை நீ என் மந்தையில் சேர்த்தாய்? அதற்குரிய பதில நாம இங்கதான் என்ன செய்ய முடியும்? ஆயத்தப்படுத்த முடியும். அதை ஆயத்தப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்வோம்? பிரயாசப்படுகின்ற பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். மந்தையில் ஆடுகளை சேர்ப்பது என்பது அவருடைய சித்தம். அது நம்மை குறித்து அவருடைய சித்தம். நாம் அவருக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது, அவருடைய அன்பின் வழியில் நடக்கின்ற பொழுது அவர் நம்மை கொண்டு செய்ய இருக்கின்ற சித்தத்தை என்ன செய்வார்? செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் அதற்கு உறுதுணையாக இருந்து நம்மை வழிநடத்துவாராக. கடைசியாக நாம் பார்த்தோமானால் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அரவணைக்கின்ற அன்பு. முதலாவது நம்ம என்ன செய்யறோம்? மறுதளித்த, அதாவது விலைக்கு செல்கின்ற பிள்ளைகளை என்ன செய்யறோம்? காணப்பட்டோம். இரண்டாவது மறுதளிக்கின்ற பிள்ளைகளை என்ன செய்யப்பட்டோம்? காணப்பட்டோம். இது எல்லாம் மீறி நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் அரவணைக்கின்ற அன்பாக என்ன செய்கின்றார்? நம்ம என்னதான் பாவம் செய்தாலும் நாம் ஆண்டவர் சமூகத்திலே உலகால் படுகின்ற அந்த நேரம் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். இது இத்தனை நாள் நீ பாவம் செய்த, இந்த பாவம் செய்த, இத்தனை பாவம் செய்த, அது குறித்து என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். நீ உண்மையாய் நடந்துருவாயானால் அந்த நேரத்திலே ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்ளுகின்ற
ஒரு அன்பை வெளிப்படுத்துகின்ற தேவனாக என்ன செய்கின்றார் இருக்கின்றார். அப்போ நம்முடைய உதாரணமாக நம்முடைய வாழ்வில் பார்க்கின்ற பொழுது பவுலை குறித்து நாம் பார்த்தோமானால், பவுல் சவுலா இருக்கின்ற பொழுது கிறிஸ்துவை நேசித்த ஒவ்வொருவரையும் கொல்வதற்கு துணிந்தான். அப்படிதானே? கிறிஸ்துவின் அன்பை அறியாத காலத்திலே ஒவ்வொருவரையும் கொல்வதற்கு என்ன செய்தான்? துணிந்தான். ஆனா என்றைக்கு சவுல் பவுலாக மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானா, அன்றைக்கு ஆண்டவருக்காக எதையும் செய்ய துணிந்தான். அப்படிதானே? முதலாவது ஆண்டவரை நேசிப்பவர்களை கொல்வதற்கு துணிந்தான். இரண்டாவதாக ஆண்டவருக்கு எதையும் செய்வதற்கு துணிந்த ஒரு மகனாக அவருடைய அன்பு அவரை மாற்றியது என்ன செய்கிறது வேதம் கூறுகிறது. அந்த மாற்றியதுக்கு அப்புறமா அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னது? எல்லாருக்காகவும் ஜெபிக்கின்ற ஒரு பொறுப்பு. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை நாம் பார்த்தோமானால், அங்கு எபேசு சபைக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் செய்யும் ஆழமான ஜெபத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்ற பொறுப்பை ஆண்டவர் பவுலுக்கு என்ன செய்திருக்கின்றார்? கொடுக்கின்றார். அவருடைய பேதுருக்கு கொடுத்த பொறுப்பை ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கின்றார். பவுலுக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பை ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கின்றார். நாமும் பிறருக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். பிறரையும் ஆண்டவருடைய அன்பின் வழியில் நடத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கின்ற பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நம்முடைய வெளியரங்க வாழ்வை வெறுத்து உள்ளான வாழ்வில் பலப்படுகின்ற பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களை வெறுத்து உள்ளான ஆவிக்குள்ளான வாழ்வில் நாம் பலனடைகின்ற பிள்ளைகளால் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று என்ன செய்ய, சோர்ந்து போக மாட்டீங்க, பலன் அடைவீர்கள் என்று என்ன செய்கிறது வேதம் காணப்படுகின்றது. அப்போ அந்த உலக பிரகாரமான காரியங்களை நாம் வெறுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்ற தேவனாக, அவருடைய அன்பின் வழியில் நம்மை நடத்துவதற்கு தேவையான பலத்தை, தேவையான ஆலோசனை தருகின்ற தேவனாக என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். சற்று பல வழிகளில் அந்த ஆவிக்குள்ளான வாழ்வில் நாம் பலப்படுவதற்கு பல சோதனைகள் என்ன செய்வோம்? கொண்டு வருவோம். ஆனால் எல்லா சோதனைகளிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்து இருக்கின்ற பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். பவுலுக்கும் அநேக சோதனைகள் வந்தது. ஆனால் நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம்னா யோபுடைய வாழ்விலே அநேக சோதனைகள் என்ன செய்தது? வந்தது. தன்னுடைய தொழில்கள் எல்லாவற்றையும் இழந்தான், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தான், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வை இழந்தான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யவில்லை? தூஷிக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோஸ்திரம் என்று என்ன செய்கிறார்? கர்த்தரை சோஸ்தரித்தார். ஆனால் நம்முடைய வாழ்விலே நமக்கு ஒரு சின்ன சோதனை வந்தாலும் நாம் என்ன செய்யறோம்? நேரா ஆண்டவரை நோக்கி கையை வைத்திடுறோம். ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க? நம்ம வாயிலிருந்து என்னதான் வருது? புலம்பல் தான் என்ன செய்யுது? உடனடியாக வருகிறது. அப்போ நம்ம வாயின் வார்த்தைகளில் கவனமா இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை சோதனை வந்தாலும் அதில் நிலைத்திருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய உறுதியான விசுவாசத்தால் அவரை நம்மில் வாசமா இருக்க செய்து அவருடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது ஆவிக்குள்ளான வாழ்வில் பலனடைய முடியும். அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருந்து அவரை நம்மில் வாசமா இருக்க செய்கின்ற பொழுது, அவருடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது நம்மால் என்ன செய்ய முடியும்? ஆவிக்குள்ளான வாழ்விலே பலனடைய முடியும் என்று என்ன செய்கிறது? வேதம் கூறுகின்றது. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகை வெறுக்க வேண்டும், சுயத்தை வெறுக்க வேண்டும். இதை வெறுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மில் அந்த ஆவிக்குள்ளான வாழ்வில் பலனடைய செய்து அவருடைய அன்பில் நடத்துகின்ற ஆண்டவராக என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய அன்பின் வழியில் நடந்தால் மாத்திரம் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். முதலாவதாக நாம் பார்க்க முடியும், பாவத்தினால் விலகி செல்கின்ற பொழுது அவருடைய அன்பு நம்மை இழுத்துக் கொள்கின்றது. நாம் மறுதளிக்கின்ற பொழுது அவருடைய அன்பு நம்மை இழுத்துக் கொள்கின்றது. இத்தனை காரியங்கள் மத்தியிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அன்பாக என்ன செய்கிறது? காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட அன்பு நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பொழுது, இந்த அன்பின் நிமித்தம் நாம் நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவோடு பயணிக்கின்ற பொழுது அவருடைய அநாதி சிநேகம் நம்ம என்ன செய்யும்? வழிநடத்தும் என்று என்ன செய்கிறது? வேதம் கூறுகின்றது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வசனம், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையாளர் என்பாயா, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அவர் இழுத்துக் கொள்ளுகின்ற ஒவ்வொரு அன்பையும் நாம் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது அந்த அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்து அந்த அன்பின் வழியில் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அன்பை நம் ஒவ்வொருவரும் பெற்று
நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 241, 200 கீதம் 558, கிறிஸ்தவ கீர்த்தனை 251 அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். ஆராதனை கீதங்கள் 241, 200 கீதம் 558, கிறிஸ்தவ கீர்த்தனை 251. என்ற விதமாக நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிமையான வேலைக்காக மகன் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் படைத்திருக்கின்ற இந்த பணி காணிக்கைகள் சொந்த காணிக்கைகளை உடைய கருத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எந்த நோக்கத்தோடு இந்த காணிக்கைகளை படைத்திருக்கின்ற நோக்கம் வாழ்வில் ஆசீர்வாதமாக நிறைவேற ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்.
அப்பா. ஆண்டவரே படைக்கப்பட்ட சோஸ்திர காணிக்கையை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஞான மகனை உடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே தொழில்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை குடும்பத்தில் நம்ம பிதாவே. யாவரும் மனதில் படித்து பொதுவான சோஸ்திர ஜபத்தை சேர்த்து இருப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவனான பிதாவே, நாமல் அடியாராகிய எங்களுக்கும் அச்சல்லா மனிதருக்கும் தேவனின் அருள் செய்தவர்கள கருவைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு இதயத்தோடு உங்களுக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். தேவனை நேசிப்பதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் எம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நம்மை துதிக்கிறோம். விசேஷமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத அந்த அன்புக்காகவும் கிருபையின் எவர்களுக்காகவும் மகிமையடைவும் என்ற நம்பிக்கைக்காகவும் நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாக நன்றியறிந்த இதயம் உள்ளவர்களாக இருக்கவும் எங்களை ஒரு ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தம் நீதியும் உள்ளவர்கள் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலும் உடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவையை செய்த புகழ்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிற்கும் எல்லா மகிமையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆண்டவரே உடைய பரிசுத்த ஓய்வு நாளுக்குள்ளாக எங்களை அழைத்து வந்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் நீ தந்த கிருபைக்காக உண்மை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ இடங்களில் ஆண்டவரை உண்மை தொழுது கொள்வதற்கு ஆண்டவரை ஏற்ற சூழ்நிலை காணப்படாத போதிலும் கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த ஆலயத்திற்காக ஆண்டவரை கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த மகிமையான வேலைக்காக உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவர் அதை நினைத்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இரவும் பகலும் உங்களுடைய வேதத்தில் நாங்கள் தியானமாயிருக்கோம், உம்மோடு கூட நாங்கள் ஜெபத்தில் நிலைத்திருக்கோம். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரை எங்களுக்கு சாதகமாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனை போராட்டங்கள் எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் ஆண்டவரை நாங்கள் உண்மை விட்டு விலகாத பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் விடப்பட்டு உம்முடைய வசனத்தினால் நாங்கள் தேற்றப்பட்டு ஆண்டவரே எங்கள் வாழ்வின் நல்ல பங்கை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே எங்கள் பாவங்கள் நிமித்தமாக நாங்கள் விலகி சென்ற போதும் உம்முடைய வசனத்தினால் ஆண்டவரே எங்களை உடைய அன்பினால் எங்களை எடுத்துக் கொண்டே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பாவங்கள் நீங்க நாங்கள் சுத்திகரிக்கப்படவும் ஆண்டவரே பாவங்களை அறிக்கை செய்து எல்லா பாவங்களையும் விட்டு விலகி உம்முடைய நாமத்தை உறுதியாக கருத்துக் கொள்ள உம்முடைய அன்பில் நடப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நாங்கள் உண்மை மறுதளிக்கின்ற பொழுது ஆண்டவரே எங்களை அன்பாக ஏற்றுக்கொள்கின்ற அந்த அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஏற்றுக்கொள்கின்ற அந்த அன்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்விலே எங்களுடைய தவறுகளினாலே எங்களுடைய அக்கிரமங்களினாலே இம்மட்டும் நாங்கள் உண்மை மறுதளித்திருக்கிறோம் ஆண்டவரே. பேதுரு மறுதளித்து மனகசத்து மனம் திரும்பினது போல ஆண்டவரே நாங்களும் எங்கள் வாழ்விலே எங்கள் பாவங்களை நினைத்து எங்கள் அக்கிரமங்களை நினைத்து ஆண்டவரே மனகசத்து அளவும் மனம் திரும்பவும் ஆண்டவரை உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் அர்ப்பணித்து உம்முடைய அன்பின் வழி நடக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்பாக இம்மட்டும் எங்களிடத்தில் எங்கள் மத்தியில் ஆண்டவரை அசைவாடி கொண்டிருக்கின்றன அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கண்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி கொண்டிருக்கிறதுக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கண்களின் தயவும் உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒருவர் வெறுமையாக திரும்பி செல்லாமல் உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்ட
பிள்ளைகளாய் கடந்து செல்ல ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து 30 வருடமாக பலன் கொடுக்க ஆண்டவரை கிருபை செய்யபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு வயதிலிருந்து உம்மை பற்றிய பயத்தில் வளரவும் ஆண்டவர் உமக்குள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவதற்கு ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரை வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வேலைகளுக்கு செல்லுகின்ற பிள்ளைகளை போக்கையும் வரத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதியும் செய்கின்ற வேலைகளுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரை கட்டளையிடபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், கற்பத்திற்காக கற்பத்தின் கடிக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், ஆண்டவரை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஏற்ற வேலைகளிலே எல்லா ஆசீர்வாதத்தையும் சமாதானமாக சந்தோஷமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைக்கூடாது என்று சொன்னது போல ஆண்டவரே, இம்மட்டும் எந்த ஒரு நன்மையும் குறைவின்றி எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு பாத்திரவான்களாக ஆண்டவரே வாழ்வினாலும் தன்னுடைய நடக்கையினாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, வருகின்ற நாட்களிலே நடைபெறுகின்ற திருமண நிகழ்வுக்காக ஒவ்வொரு நிகழ்வுக்காகவும் உங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. திருமண பந்தத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி பாரும் ஆண்டவரே. நடைபெறுகின்ற எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, ஜூன் மாதம் நடைபெறுகின்ற அசன மற்றும் பிரதிஷ்டை நிகழ்வுகளுக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அதற்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிரயாணமாய் வர இருக்கின்ற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதித்து சமாதானமாக உடைய பிள்ளைகளை அழைத்து விட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்காக உழைக்கின்ற ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் உபகரித்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவர்களை விதைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னது போல இரட்டிப்பான நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட குறைவுகள் ஏதும் இன்றி ஆண்டவரை நிறைவாக எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரை இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவர் நடக்கின்ற நீதிய சமூகங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை அவர்களை அறிந்து கொண்டு உம்முடைய நாமத்தில் வளர்த்து பெருக ஆண்டவரை அவைக்குள்ளான வாழ்வில் வளர்த்து பெருக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை ஆசிரியர்களுக்காக இயக்குநர்களுக்காக உம்முடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காகவும் உதவி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சிறிய நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதற்கான பலனை அடையாமல் போவான் சொல்லி ஆண்டவரே. ஆண்டவருடைய பிள்ளைகள் உபகரித்து செய்கின்ற காரியங்களுக்கு உபகரித்து செய்கின்ற எல்லாவற்றிற்கும் ஏற்ற ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, ஆலய பணியாளர்கள் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இசைமிக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல்கள் பொழுதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாடல்கள் வழியாக உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க ஆண்டவரே தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை நிமித்தமாக உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குறைவுகள் இருந்தால் எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பத்திற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்வில் தந்தைகளை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது ஆண்டவரை எங்கள் முழுவதுமாக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும் துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களில் ஜீவனுள்ள பிதாவே. இத்தருணத்தில் உருவப்பட்டு மண்டல பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கீழ்ப்படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கின்ற வாக்கிற்கு கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் பொழுதலை வச்சு இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அடிமையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். நம்முடைய மக்களாக இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் தங்கி இருப்பதாக. பின்பவடி விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 698, இரண்டாண்டு கீதம் 476, பாமாலை 302
எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆகும். ஆராதனை கீதங்கள் 698, 200 கீதம் 476, பாமாலை 302. எப்பொழுதும் நம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடன் இருப்பவர்கள்